தயவு செய்து நீங்கள் மாணவர்கள் முதலாவது கடலில் குளிப்பதற்கு மட்டும் இறங்காதீர்கள். ஏண்டா அந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு தெரியாது அதில் பற்றி. பள்ளிக்கூட மாணவர்கள் லீவு நாளில் உங்களோட ஃப்ரெண்டுகளோட வந்து குளிக்கக்குள்ள அதை பட்டுடும். பட்டா நீங்கள் சின்ன பிள்ளைகள் குளிக்க மாட்டீர்கள். ஐயோ அம்மாட்டு கத்தி போட்டு அவங்களுக்குள்ள உசிரும் போயிடும். அப்படி ஒரு கேவலமான இஞ்சால வேலி வேலை அங்காளையும் வேலி வேலை நடுவில் பாயிரத்தான் சிங்கிச்சாண்டு சொல்கிறது. சரியான கஷ்டம். விலைப்பாய்ச்சல் சும்மா நாங்கள் ஒரு 5000 6000 விலை சம்பளத்துக்கு விலைப்பாய வர்றது. இந்த 15 நாளில் திருப்பியும் பிடுங்கி பாயணும். என்ன சொன்னால் விலையில சொல்லின்னு சொல்கிறது. அதாவது வந்து அழுக்குகள் அதில் பிடிச்சிடும். பிடிச்சா அப்புறம் ராடுகளும் மீன்களும் கிடவாது. நாங்கள் விலைவாய போகிறோமா தான் இப்போ எடுத்து காட்ட போகிறோம் உங்களுக்கு. என்னடா இறால் கூடுன்றது அந்த இறால் கூடு தான் பாய போகிறோம். நான் பாரு ஏண்டினாண்டே தண்ணி கெடுக்கல. அது என்ன நான் கவரும் கொண்டு இல்லை அதோட ஃபோனும் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு அதெல்லாம் நாங்கள் இப்போ கவர் போட்டு எடுக்கல. அதெல்லாம் தண்ணி கீழே எடுக்க மாட்டோம். ஆனால் மேலேருந்து ஃபுல்லாக அந்த விலை எப்படி பாயிறது எப்படி இருக்குது எல்லாத்தையும் காரணம் வந்து பாருங்க இப்போ ரெடி ஆகினோம் விலை பாயிறதுக்கு. விலை பாயிறது எப்படின்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. நெஞ்சாலெல்லாம் பாஞ்சிருக்கு பாருங்க. தெரியுது இல்லை இதுதான் மெயின் ரோடு. நாங்கள் இப்போ இதிலிருந்து வலிக்கிட போகிறோம் விலவாயிரத்துக்கு. அங்கிருந்து தூக்கி வச்சாச்சு. ஆக்கள் ரெடி ஆகியாச்சு. நாங்கள் இப்போ வலிக்கிட போகிறோம். நாங்கள் போகிறதையும் ஃபுல்லாக காட்டுறோம் உங்களுக்கு. ஹாய் நாங்கள் என்னதை பெரிய பார்க்க போகிறோம்னா விலைவாயிறது நிறைய காட்ட போகிறோம். நாங்கள் கூடு விலைவாயிறது பாருங்க. இஞ்செல்லாம் பாஞ்சிருக்கு. இதேமாரி நாங்கள் காட்ட போகிறோம் பாருங்க. இந்த வள்ளத்தில் ரெடியாக ரம்பளிக்கிறோம் நாங்கள் விலைவாயிறதுக்கு. தடியெல்லாம் கொடுக்க பாருங்க. அதுக்கெல்லாம் தடியல் ரைட் ஆயத்தம் போயிட்டு கடலுக்கு வச்சு எடுத்து சொல்கிறோம். ஒலிக்கிட்டு இருந்தாங்க. மழையில் தண்ணி வருது போல். நான் தாங்கிட்டு போகிறோம். அடைச்சுங்க நல்லா அடைச்சுங்க. நாங்கள் இப்போ பாயிற இடத்துக்கு வந்துட்டோம். இதான அந்த திட்டம். அங்கால பாஞ்சிருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் பாய போகிறோம். இதான் அந்த கம்பு வெள்ளம் அங்கே அங்காளி வெள்ளத்தில் இருக்குது. அதை வெள்ளம்னு சொல்கிறது, சில குள்ளான்னு சொல்கிறது. இனி பாஞ்சு விட்டுருக்கு. இப்போ குறிப்புக்கு இப்போ கம்பு பாஞ்சாச்சு. இந்த பாருங்க ரவுண்டாக பாஞ்சிருப்பாங்க. இதைத்தான் இனி சுற்றி இந்த இவரான் பாயிரா இங்கே இப்போ ரெடி பண்ணுறது. எந்த வேலை இங்கேருந்து இதை வண்டி இப்போ ரவுண்டாக பாய போகிறது. இதில் இது இறாலுக்குரியது. ஒரு மணிக்கு இழுத்துன்னு போவா. இருக்காது ரெண்டும் புறத்து போட்டிங்கன்னா சரியா இருக்கும். சின்ன கூடாது. ரைட் 4 இது குத்தியாச்சு. தொடக்கிட்டார். அங்கால பாருங்க சூரியன் உதிக்குது பாருங்க. கிளம்புறாரு இப்போதான். தெரியுதோ தெரியல பாருங்க. தண்ணி சரியா குளிருதான். அங்கே பாருங்க இவ்வளோ கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. அதில் சிறு தீவுன்னு சொல்கிறாங்க. தீவில் கோயில் இருக்குது.
இந்த ஒரு வெள்ளம் ஒரு கூடு தட்டி கொண்டு இருக்கு. அவன் முதலே பாஞ்சிட்டுனா கூடு தட்டி கொண்டு இருக்கணும். அப்படியே பாரு எனக்கு தெரியாதா தெரிவடுது சரி பார்த்துட்டு நம்ம சரியாக இருக்கும்னு பார்க்குறோம். பார்த்து போடு. தண்ணிக்குள்ள காட்டில் அதை என்ன கவர் பண்ணுறல நாங்கள் தூரா பாருங்க ஒரு இன்ஜின் பள்ளம் கொண்டு போகுது பாருங்க. அதில் பாருங்க உங்களுக்கு தெரியுது என்ன நிறைய இன்ஜின் பள்ளம் கொண்டு போகுது. கொஞ்சம் தூரமாக தான் போகுது. தாண்டு தாண்டி இப்போ வலை எடுத்து சரியாக செய்யணும். செய்த உடனே இதை உயர்த்தி சுற்றிக்கணும். வலையை சுற்றி அடைக்க போயணும். கூட்டு கம்பு எடுக்கு. சின்ன கம்பு அதில் எடுக்குவ. பரப்புக்கு அது பரப்புக்கு. பேரு கிடக்கு இல்லை தனியில் கிடக்கு. இதை சுற்றி பாஞ்சை தான் அந்த பட்டின்றது. என்னடா பேர் அங்கேருந்து இதுக்கு நீரால் ஒன்று பாயும். அதையும் சாட்டணும் உங்களுக்கு. அதுலேருந்து வந்துடால் இதுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே போச்சுட்டு இதில் அந்த கூடன்று இருக்குது. அதையும் காட்டணும் உங்களுக்கு. அதுக்குள்ளே போய் ஏறிடும். இது ஃபுல்லாக அந்த ஒரே ஃபுல்லாக ரவுண்டாக இந்த இப்படி தான் செய்யப்படும். இந்த வரங்க அப்போ மறியல் மாதிரி சரியே நேர் வாக்கினம். அந்த வேலி வேலைன்னு சொல்கிறேன். நேர் வாக்கினம் அங்கே பாஞ்சாச்சு. நீ கூடுதல் வைக்க போகிறேன். லைன் பாக்கினம் அந்த நேரை புழுக்கிறதுக்கு நாங்கள் அடுத்தாக்களுக்கு உலக்கு இல்லாமல் இருக்கணும். அந்த மற்றாக்களுக்கு இடைஞ்சு இல்லாமல் இருக்கணும். அதுக்காக அந்த பள்ளத்தை தேடி போகுது. பள்ளத்தில் அந்த கொக்கு நிற்கிற தடியை தேடி போகுது. பள்ளத்தை கொக்கு நிற்கிறது தண்ணி தேடி அது இன்னும் சரிக்க வேணும். இல்லை இல்லை இது சரிதானே. கொஞ்சம் கொடுங்க சரிவாங்க. நீங்கள் கூட எடுத்து வைங்க. இதான் பெயிலி விலைன்னு சொல்கிறது. அதை வந்து இப்போ நேர் அந்த நேர் பார்த்ததுக்கு இப்போ இதுதான் இது. சரியா தான் இருக்கா பாருங்க. பாருங்க நீங்கள் இருக்கா. சரி தான் நீங்கள் கூட எடுத்து வைங்க.
நேர் வாய்க்கணும். சரிதானே, தடி நல்லா லேட்டாக நிற்குது. தடி அதை பிடிங்கி பாய கணக்காக வரும். இந்த நிற்கிற பொறுப்பு பூரா சரிதான். அப்படியே போயிட்டு அந்த அங்கே இருக்கிற தடியை பிடிங்கி மாறி பாய முடியா அதில் விளக்க வச்சு இந்த பாருங்க அங்கே குழு இழுத்து வைக்கிறார். இந்த இப்போ இந்த வேலி வேலைன்னு சொல்கிறது இதால் போய் உள்ளுக்கு ஏறுறது அங்கே இழுத்து வைக்கிறவங்க அதுக்காக போய் ஏறும். அது தூக்கி உயர்த்தியானுங்க. பாய வைக்கிறறிஞ்சுவாங்க அந்த வள்ளத்தில் தான் இழக்கிறேன் நான் வள்ளம்னு சொல்கிறது. இதில் இலக்கியும் சில தடியன்றிருக்கு. இந்த தடியை தானே உன்னோட அடுத்து எடுத்து கொடுக்கணும். என்ன நேர் நான் வச்சிருக்கு செய்யலாம் அதில். அதனால் ரைட் அங்கே கூடு எடுத்து வைக்கிறார். இங்கே எடுத்து பாயிறார். இதை பாருங்க இதான் கூடு, இறால் பிடிக்கிற கூடு. பெருசாக தெரியாது அதெல்லாம் வடிவா காட்டுறவங்க விளக்கமா. தண்ணி கீழே போய் எடுக்கலாம், ஆனால் கீழே போய் எடுக்க கவர் பண்ணுறோம் இல்லை அதோட போகணும். கொஞ்சம் சின்ன அப்செட் ஆகிட்டு கூடு இழுத்து வைக்கிறார் பாருங்க. பாஞ்சின்னு வந்தது அப்படியே பாருங்க வேலி வேலை பாஞ்சின்னு போயிடும். இந்த அங்கே மட்டும் போயிருக்கு பாருங்க. அங்கே இருந்தால் தொடக்கம் பாஞ்சது அங்கே இப்படி நேர் இழுத்து பாஞ்சாச்சு. சரி நெஞ்சால் அடுத்த பட்டி இதை சிங்கிச்சா பட்டின்னு சொல்கிறோம். அதையும் காட்டணும் உங்களுக்கு. பாருங்க வேலி வேலை உங்களுக்கு தெரியுதோ தெரியல வடிவாக பாருங்கள் அந்த வேலி வேலை. இந்த சுற்றி முடிஞ்சுது இஞ்சால் இந்த நடுவில் சிங்கிச்சான்னு சொல்கிறது. இதை நாங்கள் சிங்கிச்சான்னு சொல்கிறது உங்கள் என்ன மாதிரி சொல்கிறோன்னு தெரியாது. என்ன சொன்னால் இது இந்த நடுவில் 2 வேலைக்கு நடுவில் இந்த விலையால் பொறி வைக்கிறதா கூடு பாயிறது. இதை நான் ஃபுல்லாக பாஞ்ச பிறகு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்குமாண்டு. அங்கே பாருங்க தொழில் முடித்து செய்து போட்டு வருது 2-3 இன்ஜினில் வல்லம். உயரவா தூரவா தெரியுது உங்களுக்கு தெரியுது என்ன தெரியல பாருங்க வடிவா. இந்த வேலை பாய்ச்சிட்டு இருக்கணும். வயலே தான் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்க இந்த கூடு வாரி இது நடுவில் வாரி சிங்கிச்சான்றது. இந்த பாருங்க அந்த சிங்கிச்சா நீங்கள் பின்னால் பாருங்க எப்படின்னு பாயினம் பாஞ்சு முடிய விட்டு காட்டுறேன். ஜால வேலி வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. இது பாயிர அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால் இது பாயிர பெருசாக பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த பாட்டி பாயிறது கூடு பாயிறது. நான் கடலுக்கு போடுற கவர் கொண்டு இல்லைன்னா உடைஞ்சிட்டு அது தெரியும். நான் அதில் ஒன்று இல்லை கடலுக்கு அடியில் எடுக்கல மேலே எடுத்து அதான் ஃபுல்லாக காட்டுறேன். அதனால் ஓடிவா நல்லா பாஞ்சு வைக்கணும். பாஞ்சு முற்றுமுழுதாக பாஞ்சது என்னன்னு காட்டுறேன். பின்னல் இருக்கான்னு தாடி பாயிட தாடி இந்த பாருங்க அது வேலை. இஞ்சால வேலி வேலை அங்காலையும் வேலி வேலை நடுவில் பாயிரத்தான் சிங்கிச்சான்னு சொல்கிறது. இந்த பாருங்கள் இதே மாதிரி இருக்குது பாருங்க. இந்த அங்காளா இது இஞ்சால இது பாருங்கள் தெரியுதோ. இந்த நடுவுக்கு வாசலை பாருங்கள். இஞ்சாலையும் அங்காலையும் வாசல் அந்த 2 கரையாலையும் இஞ்சாலையும் வந்து தான் இறால் உள்ளுக்க வரும். உள்ளுக்க வந்துச்சுன்னா இதுக்கு வந்துடும். இதுக்கு வந்து இதுக்கு கூடன்னு கிடக்கு தண்ணிக்குள்ளே தெரியாது. நான் போட்டு கொண்டுல அந்த போட்டு கொண்டுல இதை பாருங்க பாஞ்சு முடியுது. இதை சிங்கிச்சான்னு சொல்கிறது. வேறு விதமாகவும் சொல்லலாம். நடுவில் பட்டி பாயிறதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே சிங்கிச்சானான்னு சொல்கிறது. இந்த வாரம் 2 பேரும் பாஞ்சு முடிச்சு இது நாங்கள் இஞ்சால வேலி வேலைன்னு சொல்கிறது. அந்த அங்கால் இழுத்துட்டு இருக்கிறது அதான் இழுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் சிங்கிச்சா. தண்ணி மட்டத்தோட நிற்குதே.
தண்ணி மட்டத்தோடு நிற்கிது. இந்த பாருங்க அங்கால சிங்கிச்சா கூட தான் நடுவில் பாஞ்சு அங்கே பாஞ்சிட்டு தெரியுது பாருங்க, தூரம் இருந்து பாஞ்சு நேரம் இழுத்து திருப்பி இஞ்சாலம் வந்து நடுவில் பாஞ்சிட்டு அப்புறம் இஞ்சாலையும் இழுத்துட்டு வாரோம். இந்த பாருங்க இழுத்துட்டு வாரம் பாஞ்சு இந்த சுற்றுறாரு வாரம், இதே வேலி வேலை சுற்றுறது. இந்த நடுவில் நடக்கிறது நாங்கள் சிங்கிச்சான்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரியுதோ இன்னும் தெரியாது என்ன, சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு விளங்காது. ரெண்டுக்கு நடுவை பாயிறது இறாலுக்கு, இது இறாலுக்கு மட்டும்தானா. ரைட், இங்கே நாங்கள் பாஞ்சுட்டு போக போகிறோம். பாஞ்சுட்டு போயிட்டு போகிறோம் அங்காளி இதில் முடிவில் முழுக்க எடுத்துக்காரோம். ரைட், பாஞ்சு முடியுது ஒரு தொடுவை பாருங்க, அப்படி நேரடக்கு ஒரு தொடுவை பாஞ்சு முடிஞ்சுது. இனி நாங்கள் அடுத்த தொடுவை, ஒரு தொடுவேண்டா ஒரு பக்கம் இப்போ பாஞ்சு முடிஞ்சுது. நேரத்தை பாருங்க எத்தனை மணிண்டு. சரியா 8:32 வந்த நாங்கள் 5 மணிக்கு. 5 இவ்வளத்தை வரைக்கும் நாங்கள் 7 மணி 6:30 7 மணி ஆயிட்டு. அதோட இது பாய வலிக்கிட்டது இல்லை பாய்ச்சல்னு சொல்கிறது. இந்த பாஞ்சாச்சு. இந்த பாருங்க ஒரு தொடு எவ்வளோ தூரம் மட்டும் இருக்குண்டு. அங்கே நேரம் தெரிகிறது கோயில். அங்கால பாருங்க யாழ்ப்பாண டவர் தெரியுது, டெலிஃபோன் டவர் தெரியுது. அங்கால நூலகம் எல்லாம் தெரியுது. இங்கால மெயின் ரோட்டு. இது பாய முடியா. இஞ்சால பாருங்க பொறுமையாக இருக்குது. நீ இஞ்சால பாய பொறுமை அடுத்த தொடு வேண்டும். தாளையெல்லாம் தெரியுது நல்லா. மற்ற இது அந்த கூடு நான் உங்களுக்கு எப்படின்னு எடுத்துக்காரன் பாருங்க. இந்த கூடு எப்படி போய் ஏறும், இந்த இப்படி பாஞ்சிருக்கில்லோ அந்த நேரம் இருக்கிற அளவு உள்ளுக்க வந்து ஏறிடும். இந்த இதுக்குள்ளே இந்த ரவுண்டாக கிடக்கு இதுக்குள்ளே ஏறிடும். கூட்டுக்குள்ளே எப்படி ஏறும்ன்றதை நான் காட்டுறேன் பாருங்க. இதான அந்த கூடுன்றது. இங்கே பாருங்க, இது இந்த வேமால்னு சொல்கிறது. இங்கே இதுக்குள்ளால் தான் ரவுண்டாக கிடக்கிறது. இதுக்குள்ளால் உள்ளுக்க வந்துடும். இதுக்குள்ளால் உள்ளுக்க வந்துடும் பாருங்க. இந்த கிளப்பிட்டு வந்தால் உள்ளாட வந்துடும். உள்ளுக்கு ஒரு சின்ன கோன் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த உள்ளுக்க கட்டி இந்த பாருங்க கட்டி அப்படியே அந்த இதுக்குள்ளால் உள்ளுக்கு ஏறிடும். இந்த பாருங்க தெரியுது பாருங்க, உள்ளால் இழுபட்டு கிடக்கு பாருங்க. இதுக்கால உள்ளுக்கு ஏறினாருன்னு சொன்னால் திருப்பி வெளியில் வர மாட்டேன். ஏன்னா இந்த இடைவெளி இருக்கிறால விடாது, உள்ளுக்குள்ளே வெளியில் போக விடாது. அப்படி இதுக்குள்ளேயே நிற்பினோம். இதான அந்த கூடுன்றது. அப்படியே பாருங்க இதுக்கு ஏறினா பிறகு அப்படியே பிறகு நாங்கள் போய் தட்டி எடுக்க முடியும். பிறகு இழுத்து இந்த பாருங்க அப்படி இழுத்து வைக்கிற பாருங்க. அவரை உயர்த்தி காட்டிலுங்க அவருக்கு. இங்கே பாருங்க அந்த கூட்டம் இருக்கா இழுத்து வைக்க போகிறோம். அதை உயர்த்தி காட்டுங்க. அப்படி நீளமாக உயர்த்தி காட்டும். இந்த பாருங்க அப்படி நீளமாக தான் கடலுக்கு போகும். இந்த பாருங்க அப்படியே இழுத்து அப்படியே அந்த தடியால் வச்சுருக்காங்க. அதில் இழுத்து வச்சோன்னா இதுக்குள்ளே ஏறுறது அப்படியே அதுக்குள்ளே ஏறும். ரைட், நாங்கள் இனி அடுத்த தொடுவை பாய போகிறோம். பாஞ்சிட்டு பாருங்கள் இந்த கடலுக்கு இவ்வளோ தாளையல் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தண்ணி கீழே காட்டு இல்லாமல் இருக்குது என்று சொன்னால் அண்டை போட்டு கொண்டு இல்லை அதால். ரைட், இப்போ நான் காலமாக வந்து பெருசாக சாப்பிட இல்லாதால் சாப்பிடாமல் வந்தது. இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்க. சாப்பாடை பாருங்க, தோசை. சொல்லுங்கள் என்னென்ன சாப்பாடு. அதான் அப்படியே பாருங்க தோசை, அதோட சம்பல், மற்ற சாம்பார் கீழே வச்சுட்டு பாருங்க. பசி தான், கடலுக்கு வந்தால் சரியாக பசிக்கும். முதல் சாப்பிட தான் முக்கியம். அதுக்கப்புறம் மிச்சம் அப்படியே இங்கே பாருங்க ஃபெண்டா க்ரீம் சோடா, அது தோசை மாதிரி அது அப்பமும் கட்டிக்கணும். வந்து நாங்கள் இந்த பாருங்க தோசை மற்றது அப்பம் பாலப்பம் அதுவும் கட்டிக்கணும். நாங்கள் ஏன்டா அது சாப்பாடு பசி கடலுக்கு உங்களுக்கு தெரியும் சரியா பசிக்கும். அதால் சாப்பிட போகிறோம். பசி கிளம்பிட்டு அங்கே ஒரு ஆள் பாருங்க அவர் எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு சாப்பிட்றார் ஒரு கடி. ரைட் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்கள். அப்பம் கடலில் சரியாக பசிக்கும், அதால் சாப்பிட போகிறோம் நாங்கள். இப்போ பின்னால் ஒரு தோசை சாப்பிட்றார். அந்த கடலுக்கு நாங்கள் அப்பம் சாப்பிட போகிறோம். கடலுக்கு சரியாக பசிக்கும், சாப்பிட்டு மிச்சம் இல்லை. மீன் நேரம் மட்டும் மேலே ஆகிட்டு அதில் பசிக்கு சரியா சாப்பிட்டு தான் அடுத்ததெல்லாம் பாய போகிறோம். நாங்கள் அப்பம் சாப்பிட போகிறோம், பின்னாலையும் சாப்பிட போகிறோம்.
வலிக்கிட்டோம். இந்த பாருங்க இஞ்சால பாருங்க, அதே நேரத்தில் ஒரு வல்லம் கொண்டு வருது. இந்த ஒரு வல்லம் கொண்டு அருகால போகுது பாருங்க. அவையில் காய்ச்சின்னு போயிடும். அவையும் விலை பாய்த்தான் போயிடும் பாருங்க. விலை தெரியுது உங்களுக்கு. இன்ஜினில் தாங்கள் இதிலும் விலை பாய்த்தான் போயிடும். அந்த பாருங்க கிடக்கு பாருங்க, நடவுள்ளதுக்கு பாடல. இது ரெண்டாவதோடுவ இப்போ பாய வலிக்கிறோம். அதனால நாங்கள் முதலாவது பாஞ்சு கெட்ட வரை பாருங்க. அதில் கொக்கு நிற்கிறவங்களுக்கு தெரியல வரும். கொக்கு நிற்கிது. முதலாவது இது கூடு நான் இப்போ போட்டது. சரியா வெயில் ஏறிட்டு இப்போ நேரத்தை பாருங்க. சரியா 10 மணி. சரியா 10 மணி. இந்த ஒரு தொடுவையும் பாஞ்சிட்டோம்டா நாங்கள் இப்படி பாஞ்சிட்டு வீட்டை போயிடுவோம் பாருங்க. அங்கால போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இதுக்கு அங்கால இப்போ பாய போய் நம்ம எல்லாம் இப்போ பறியணும். நாங்கள் இதுக்கு நேரம் பாய போகிறோம். பாஞ்சு முடிஞ்சுன்னா நாங்கள் முடிக்கணும் பாருங்கள். இந்த மூலம் தான் ஃபுல்லாக கொண்டு வந்து நாங்கள் 50 தான் முடிஞ்சுது. இந்த கம்பு உங்களுக்கு பார்க்க சும்மா சாதாரணமாக இருக்குமான இந்த கம்பு ஒன்று வந்து 140 ரூபா. கம்பை பாருங்கள், ஒரு சின்ன கம்பு 140 ரூபா 120 ரூபா இந்த கம்பு. அது ஸ்ரீலங்கா காசுக்கு. இந்த பாருங்கள் எப்படின்ட்டு. இது காயாங்கம்பு, காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். கம்பு நான் பாயப்படுத்தி நாங்கள் பாஞ்சோம்டா நாங்கள் வீட்டை பிடிக்கிட்டு நேரம் போகுது. நாங்கள் இப்போ முதலாவது ரூபா பாஞ்சு, இப்போ ரெண்டாவது ரூபா பாஞ்சு நிற்கிறோம். பாஞ்சு இருக்கிறோம் பின்னால். பின்னால் பாஞ்சு இருக்கிறோம். இந்த கூட்டத்தொழிலை பொறுத்த மட்டுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இப்போ பாய்படுது. இப்போ பாய்படுது. இதே ஒரு 15 நாளெல்லாம் திருப்பியும் குடும்பம். இந்த 15 நாளில் திருப்பியும் பிடுங்கி பாயணும். என்ன சொன்னால் இந்த வரையில் சொல்லின்னு சொல்கிறது, அதாவது வந்து அழுக்குகள் அதில் பிடிச்சிடும். பிடிச்சா அப்புறம் ராடுகளும் மீன்களும் கிடவாது. அப்போ நாங்கள் திருப்பி பிடுங்கி பாயணும். பாயட்டி போனால் அப்புறம் தொழில் நடக்காது. நம்ம பாருங்க இப்படி திருப்பி பாயணும். திருப்பி கம்புகள் ஒன்று கொண்டு வர தேவையில்லை. இப்படி கம்புகள் கொண்டு வந்துட தேவையில்லை. இந்த விலையை நாங்கள் அவிக்கிறேன்னு சொல்கிறது. சுடுதண்ணியில் அவிக்கிறேன். ஏன்னா அதில் எடுக்கிற அழுக்கள் போகிறதுக்காக அவிக்கிறது. அவிச்சு போட்டு தான் கொண்டு வந்து பாயிறது திருப்பி 15 நாளில். அப்படி பாயாட்டி பெருசாக தொழில் நடக்காதுன்ற, அதாவது உழைப்புகள் நடக்க என்ன சொல்லி கொடுத்தா ஆள் எழுதல் ஏறாது பெருசாக கிடவாது. ஏன்னா 15 நாளைக்கு ஒருக்கா மாற்றியே ஆகணும் கட்டாயம். மாற்றாட்டி பிரயோஜனம் இல்லை. இதான் தொழில். அந்த 15 நாளைக்குள்ள பல சிலவோட தடி அடிபட்டுக்கு, இந்த காற்றுக்கு சிலவோட அடிபட்டு இந்த தடி கெடுக்கல் மாதிரி இருக்கும். இப்படி கணுக்கள் இருக்கும் இந்த அடிபடியை. அதில் சிலவோட அலசன்றதை பிடிச்சி நாங்களும் போனதில் காட்டி பண்ணிக்கிறேன். ஒரு இதில் ஒரு எபிசோடில் பார்த்துட்டு காட்டி பண்ண அவங்களுக்கு அந்த அலசண்டா என்னண்டு. அந்த அலசி இந்த தடி வலியை பிடிச்சேன்னா இந்த விலை பொடுக்க இந்த விலையில் கிடக்க ஆடி 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 அதை பிச்சு போடும். அப்புறம் அதை போட்டு போய்ட்டு எல்லாம் பொத்தி கித்தி போட்டு தான் அந்த 15 நாளைக்குள்ளேயே அமலம் செய்து போட்டு அப்புறம் 2 நாளில் திருப்பி கொண்டு வந்து பாஞ்சிடணும். அதான் இந்த கடத்தொழில். அப்படியே பாருங்க பின்னால் பாஞ்சிட்டு இருக்கணும். ஆயிட்டு நாங்கள் இதில் பட்டி பாஞ்சு முடிஞ்சுது. இந்த பட்டி அதே பாருங்க. அதில் போன வெள்ளம் பாருங்க. அந்த அதில் அவையிலும் பாய வலிக்கும். அவையிலும் பாய வலிக்கணும். நாங்களும் இது பாஞ்சு இப்படியே அவடம் வரைக்கும் பாஞ்சிட்டோம்டா. நாங்கள் பாஞ்சிடுவோம். நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தால் போயிட்டோம். நான் போய் அந்த டைமை காட்டுவோம். நாங்கள் இத்தனை போகிறோம்ண்டு பட்டி பாஞ்சு முடிஞ்சு கூடு எடுத்து வைக்க போயிடும். இந்த காற்று கூடுது பாருங்க. போட்டு
4வது தொடுவை பாருங்க. சிங்கிச்சா வேறு அங்கேருந்து பாஞ்சுன்னு வந்துட்டோம். இது 4வது தொடுவை. இப்போ பட்டி பாஞ்சிட்டேன். நடுத்தொடுவை சிங்கிச்சான்ற தொடுவை பாஞ்சிட்டோம். ஒரு ஆள் கூடு வைக்கிறார், மற்றவர் வேறு இழுக்கிறோம். இது இழுத்து முடிஞ்சாண்டா நாங்கள் வீட்டை போகிறதுக்கு ரெடி. காற்று கொஞ்சம் கூடிட்டு எவ்வளோ பெரிய பட்டி பார்த்தீங்க. அங்காளையும் மேலே வாங்கிட்டு நம்ம அங்காள ஒரு வண்ணம் தெரியுது. கடலுக்கு அடியில் பாருங்க, அந்த கேக்கடிக்குள்ள ஒரு சொல்கிறது கிடக்கு பாருங்க. சரியா கிடக்கு கேக்கடி இந்த நிறைய இருக்கு பாருங்க. கேக்கடியில் குளோவரன்னு சொல்கிறது நிறைய இருக்குது பாருங்க. இந்த தாளைகளுக்கு இடையில் கூட்டமாக இருக்குது பாருங்க. இதுக்குள்ள சரியாக கடிக்கும் கடலுக்கு இருக்கு. ரைட், நாங்கள் வேலை பாஞ்சு முடிகிற கட்டத்துக்கு வந்துடுது கிட்டத்தட்ட. ரைட், நாங்கள் எல்லாம் பாஞ்சு முடிஞ்சிட்டோம். இப்போ கரையை வலிக்கிட போகிறோம். இந்த இதெல்லாம் பாஞ்சிட்டோம். நாங்கள் பாருங்க 7 தொடுவை இப்படி நேர பாஞ்சிட்டோம். இந்த வரும் இப்போ வலிக்கிறோம். நாங்கள் கரையை மிஞ்சினாடி இப்படி கரையை போகிறோம். நாங்கள் இப்போ நேரத்தை பாருங்க, சரியா 12:06. நாங்கள் வந்தது இப்படியே வீட்டிலேருந்து வலிக்கிறது 5 மணிக்கு. ஆனால் இங்கே கரையை வந்து இங்கே வர 7 மணி ஆகிட்டு. கடல் பிடிக்க எல்லாம் 5 மணி, சரியாக 12:06 ஆகிட்டு. நாங்கள் இப்படியே கரையை வலிக்கிற போகிறோம். இந்த ஒருத்தர் கரையை போகிறோம், உங்களோட வந்து ஒரு ஆள் கரையை போகிறோம். ரைட், பாருங்க நாங்கள் வலிக்கிற போகிறோம். வேலை பாஞ்சிட்டு வர பாருங்க. இப்போ தான் வேலை பாஞ்ச மெயின் ஆள். கால் சார் கவனம். கடலான காடி இதுக்கு இந்த சரியா கடியெல்லாம் நம்ம வேலை பாஞ்சிருக்கிறீங்க. கடல் தெரியாது, கடல் வெள்ளமும் இல்லை, காய்கறி பிரச்சனை இல்லை. காய்கறி தான் தொல்லை. காய்கறி தொல்லை தான். கடி ஒரு பக்கம் நச்சு நீர் ரெண்டு ஒன்று இருக்குது. அது பற்றாது பெரிய ஒரு துன்பம். அதை விட வேறு இது இல்லை. சரியான கஷ்டம். விலைப்பாய்ச்சல் சும்மா நாங்கள் ஒரு 5000 6000 விலை சம்பளத்தில் விலைப்பாய வர்றது 10,000 ரூபா தந்தாலும் இந்த விலை நீ பாய வரக்கூடாது என்று அப்படி காய்கறியாக இருக்குது. காய்கறி தொழில் நீ சொன்ன இவர் ஏரியா கொஞ்சம் பிள்ளையான ஏரியா. விலைப்பாய வர்றது கரைச்சிருந்தா போகிறேன் அவர் தானே. இப்போ சொல்கிறத கேட்டீங்களோ, இந்த கடலுக்கு சரியாக காய்கடின்றது இருக்கான். அதாவது வந்து கடிக்கிறது உடம்பு சரியாக கடிக்கணும். அவங்க காட்டியிருக்கேன், இதில் சில சொல்லியிருக்கேன் அந்த காய்கடின்ற எப்படி இருக்கும்ண்டு. அது சரியாக கடிக்குமா, அது சரியான கஷ்டமாம் இதுக்கு. அதாவது நாண்டே தண்ணிக்கிற கழிவுலாம் தாங்கினேன். நாங்கள் இப்போ வலிக்கிற சொல்லிடுறதா சிரிச்சு சொல்லிடுறதான்னு தெரியாமல் இருக்கு. அப்படி ஒரு துன்பம். கடல் தொழிலண்டா கஷ்டம்தான். என்ன செய்யறது? கல்யாணம் கட்டினா பிள்ளை பஞ்சாயத்து எல்லாம் வழியாக பார்க்கணும், சாப்பாடு கொடுக்கணும்னா இப்படியான துன்பங்கள் எல்லாம் மாட்டத்தான் வேணும். இதை விட கஷ்டம் ஒன்றும் செய்யலாது. என்ன பாருங்க, இந்த கதையை பார்த்தீங்களா? தொண்டை அடைச்சது. போன மாதம் ஒரு இன்றைக்கு பட்டு சுனான்ற நீர் பட்டு இந்த 15 நாள் இன்னமும் தொண்டை வரல. 10 போத்தல் சாராயம் குடித்தாலும் அது வரிக்காது. அப்படியான ஒரு கேவலம் கட்ட சாமான் சுனையன்றது. கடலுக்குள்ள ஒரு கெட்ட நீர் ஒன்று எடுக்கும், அதை சுனையாண்டு சொல்கிறது. ஆக்கல்ல பட்டா தான் தெரியும் என்ன நிலை என்று. தண்ணியோட தண்ணியாக வந்து பிறகு தெரியாது. அதான் நச்சு நீர். அது சொல்கிறது கேட்குது உங்களுக்கு. அதை என்னென்னு சொன்னால் தண்ணியோட தண்ணீரை கலராக தான் இருக்குமா. அது பட்டா புறாதான் தெரியும். அது என்னென்ன ஒரு நச்சு நீராம். அது சுனையாண்டு சொல்கிறது. அது பட்டா என்ன சொல்கிறது, ஊசி போட்டாலும் சரி வராதான், ஞாபகம் குடித்தாலும் சரி வராதான். ஊசி அடித்து அத்தனை அளவு கிடக்கும். மற்றபடி சாராயம் குடிக்கணும். 10 குடித்தாலும் பெரிய சாமான் இல்லை, நிதானமாக தான் நிற்கும். அதை விட இவருக்கு இப்போ பிடிச்சி இப்போ 15 நாள் இவர் அது வரைக்கும் போய் இவர் தொண்டடைப்பை பார்த்துனீங்களோ, பார்த்துருக்குறீங்க. குரல் வளங்களை பார்த்தா தெரியணும். தயவு செய்து நீங்கள் மாணவர்கள் முதலாவது கடலில் குளிப்பதற்கு மட்டும் இறங்காதீர்கள். ஏண்டா அந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு தெரியாது அதில் பற்றி. பள்ளிக்கூட மாணவர்கள் லீவு நாளில் உங்களோட ஃப்ரெண்டுகளோட வந்து குளிக்கக்குள்ள அது பட்டுடும். பட்டா நீங்கள் சின்ன பிள்ளைகள் குளிக்க மாட்டீர்கள். ஐயோ அம்மாட்ட கத்தி போட்டு அவங்களுக்குள்ள உசிரும் அப்படி ஒரு கேவலமான நச்சு நீர். ரைட், நாங்கள் இப்போ வலிக்கிற போகிறோம். அதுக்கு முன்னாடி இவர் அந்த சொன்ன நல்ல விஷயங்கள் வந்து உண்மையிலே நல்ல அந்த மாணவர்கள் எல்லாம் கண்டுபிடி
குளிக்கிறது அதெல்லாம் நல்ல விஷயம் தான் சொன்னது. சரி நாங்கள் இப்போ குளிக்கிற போகிறோம். ஏன்னா பசியும் கிளம்பிட்டு நேரம் பாருங்க 12:37. நாங்கள் இப்போ வீட்டை குளிக்கிறோம். பாதுகாப்பு கவசம் முக்கியம். ரைட் நாங்கள் குளிக்கிறோம். ரைட் இத்தோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நாங்கள் விலை பாஞ்சிட்டு வந்துடுறோங்க கரையா. இனி வீட்டை போக போகிறோம். ரைட் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட மட்டும் விட்டுறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி ஒரு நோட்டிஃபிகேஷனை தொட்டு விட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பாய் பாய் பாய்.